திருச்சியில் போக்குவரத்து விதி மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் கருவியை எஸ்பி அலுவலகத்தில் பழுது நீக்கி கொண்டு சென்ற முசிறி புலிவலம் காவல் நிலைய தலைமை காவலர் வழியில் மதுபோதையில் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்ட புகாரில் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி பொன்மலை சர்வீஸ் ஓட்டியில் நேற்று மாலை இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை போலீஸ் சீருடையில் மடக்கி பிடித்த காவலர் ஒருவர் அபராதம் விதிப்பதாக கூறி வசூல் வேட்டை நடத்தினார். அவர் மதுபோதையில் இருந்துள்ளார். இதுகுறித்து வாகன ஓட்டிகள் டிவிஎஸ் டோல்கேட் காவல் பணியில் இருந்த போக்குவரத்து காவலருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருச்சி மாவட்டம் புலிவலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் சந்தோஷ்குமார் என தெரியவந்தது. அந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட அபராதம் விதிக்கும் கருவி பழுதானதால் அதனை பழுது நீக்க நேற்று காலை சந்தோஷ்குமார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தார். அதனை சரி செய்த பிறகு புலிவலம் புறப்பட்ட சந்தோஷ்குமார் மது அருந்தினார். அப்போது மதுபோதையில் வசூல் வேட்டை நடத்தி மாநகர போலீசிடம் சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து இளந்தரின் அடிப்படையில் தற்போது அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு பிறகு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது.